8 வரையான வசனங்கள், 30 38 வரையான வசனங்கள், 39 வரை கூட நம்ம வாசிக்கலாம். 10 வசனங்களாக எடுத்துக்குவோம். 30 39 வரையான வசனங்கள் ஒருவர் ஒரு வசனம் வீதம் வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, இந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகம் குப்பர விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு மிக ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். எலியாவை பற்றின கண்டென்ட்டை எடுத்து பேசணுன்னா நிறைய பேசலாம். நிறைய இடங்களில் அவர் ஒரு நல்ல முன்மாதிரியை நமக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கிறார். இந்த எலியாவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து முடிவு வரைக்குமானதை நாம் ரொம்ப அழகாக படிச்சுக்கிட்டே வரோம். ஏற்கனவே எலியாவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். இப்போ எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு சவால் விடுகிறார். இந்த சவாலுக்கு பின்னணியம் என்ன அப்படின்னா, இந்த எலியா தெரிந்து கொள்ளப்படுகிறார். தெரிந்து கொள்ளப்படும் போது அந்த இஸ்ரவேலிலே சில சிக்கல்கள் இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஆகாப் ராஜா ஒரு ராணியை அழைத்து கொண்டு வருகிறார். இந்த ராணி வரும்போதே 950 மந்திரவாதிகளை அழைத்து கொண்டு வருகிறார். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 950 பேர்.
400 பேர் பூசாரிகளாகவும் 450 பேர் அவளோடு கூட பந்தியில் இருக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். இருக்கு, வசனம் இருக்கு, இதே அதிகாரத்திலேயே நம்ம அதை வாசிக்கலாம். 450 பேர் பந்தியில், 19வது வசனம் நினைக்கிறேன், இருக்கிறார்கள். இப்போ இங்கே 950 பேரை ஒரு ராணி தன்னுடைய தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறாள். அங்க தேசம் முழுவதும் அந்தந்த தெய்வங்களுக்கான பலிபீடங்கள் கட்டப்பட்டது. தேசம் முழுவதும் அப்படி விக்கிரகமா அருவருப்பான காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக அப்படி மாறிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, எப்பவுமே ஒரே விஷயத்தை 2 பேர் சொன்னா நம்ம நம்பிடுவோம், ஒருத்தர் சொன்னா கூட நம்ப மாட்டோம். இங்கே 950 பேர் சொன்னா இது ரொம்ப எளிமையாக மக்களை மாற்றுகிற ஒரு விஷயம். இன்னொன்று, எப்பவுமே நம்முடைய மனது நல்லதை விட கெட்டதை எளிதாக எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்க சொன்னார். இந்த பூசாரிகள், மந்திரவாதிகள் இவர்களை பரிசுத்தமாய் இருக்க சொல்வதில்லை. ஆகாபினுடைய மனைவி பேர் என்ன? எசபேல். எசபேல் விபச்சார ஆவியை கொண்டிருந்தாள்னு பைபிள் சொல்லப்படும். இவள் 450 பூசாரிகளை, 400 வெளியிலிருந்து பூஜை செய்கிற பூசாரிகளை, மொத்தம் 950 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறாள். அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? எப்பவுமே அசிங்கத்துக்கு மனம் அப்படியே அடிபணிஞ்சிரும். எவ்வளவு பெரிய மோசே 10 கட்டளைகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் 30 நாள் அவர் காணாம போனார்னா இவர்கள் கன்றுக்குட்டியை செய்து நிர்வாணமாய் நடனமாடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். எகிப்திலிருந்து அழைத்து வருகிறார், செங்கடல் 2ஆய் பிளந்திருக்கிறது, வானத்திலிருந்து மன்னாவை புசித்தார்கள். இப்ப இதுக்கு மேல என்ன அற்புதம் வேணும் கர்த்தரை நம்ப? வெறும் 30 நாள் ஒரு ஆள் இல்லை, அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்கள் கெட்டு போவதற்கு ஒரு கண்டினியூஸ் டாக்டரின் வேணும், சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆள் முன்னாடி வேணும். அதனால தான் மேய்ப்பர்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே இருக்கிற ஆட்கள் நியமிக்கப்படலைன்னா நம்ம விழுந்து போவது நிச்சயம். 2 வாரம் சர்ச்சுக்கு வரலைன்னா விழுந்து போவது நிச்சயம். நம்ம மாசக்கணக்கா வருஷக்கணக்காலாம் வராமல் இருக்கோம். விழுந்து போவதற்கான வழியை நாமளே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, எதை நாம் கேட்கிறோமோ அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இவர்கள் அப்படி மாறி போனார்கள். பலிபீடங்கள் கட்டி அப்படி ஊர் ஃபுல்லா விக்கிரகத்தோப்பு, அருவருப்பு. இது பத்தலை அப்படின்னு ராஜா எப்படி பண்றாரு? குடிமக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எரிகோ சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட இந்த எரிகோவினுடைய அலங்கத்தை யாரும் திருப்பி கட்டக்கூடாதுன்னு யோசுவா சொல்லிட்டு போயிட்டார். யோசுவாவின் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல 26வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். டிஸ்பிளே மட்டும் பண்ணுங்கப்பா. கட்டக்கூடாது. அப்படி கட்டினா அவன் தன்னுடைய பிள்ளையை இழக்க கொடுப்பான் அப்படின்னு சொல்றார். அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் இருக்கு. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வேலை எரிகோவை திருப்பி கட்டுறது. இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா, 17வது அதிகாரம், 16வது அதிகாரம் 16ல் 34வது வசனம், 33, 34 வாசிக்கலாம். அதுக்கு மேலதான் ஆகாபினுடைய திருமணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஈயோல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனை இழந்தான். கட்டினவர் பேர் ஈயேல், செத்தவர் பேர் தான் அபிராம். நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு சாபம்னு சொல்லப்பட்ட விஷயத்தை துணிந்து செய்கிற துணிகரம் அந்த தேசத்துல இருந்தது. இதெல்லாம் சாபம்னா அதை ரொம்ப தைரியமா செய்கிறோம். எதெல்லாம் சாபம்னு சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் துணிந்து செய்கிறோம். இப்பெல்லாம் எவருக்கும் லட்சையே கிடையாது எந்த பாவத்தையும் செய்வதற்கு.
பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை வெளியில சொல்ல முடியாம மென்னு தான் முழுங்குறோமே ஒழிய சரிப்படுத்த முடியாத சூழல்ல தான் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறோம். பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பேச்சிலே, அவர்களுடைய நடக்கையிலே, அவர்களுடைய செயலிலே, அவர்களுடைய மொராலிட்டியிலே, ஒழுக்கத்திலே அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கண்களில் பாவம் செய்கிறார்கள். பார்க்கிறதுல அசுசி இருக்கிறது, பேசுகிறதுல அருவருப்பு இருக்கிறது, செய்கையிலே அவலட்சணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. துணிகரமாய் இது எனக்கு சாபத்தை வருவிக்கும்னு தெரிந்தே துணிகரமாய் செய்கிறார். என் பிள்ளை செத்து போகும்னு தெரிஞ்சே ஒரு தகப்பன் ஒரு வேலையை செய்கிறார். யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேலில் பிறந்தவன், யோசுவா சொன்ன கட்டளைகளை அறிந்திருந்தவன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்கிறாங்க. இது நம்முடைய பிள்ளையை பாதிக்கும்னு தெரிஞ்சே பெற்றோர்கள் துணிகரமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள், செஞ்சிடறாங்க. விக்கிரகமும் அருவருப்பும் நிறைந்த ஒரு காலம். பாவத்தை துணிச்சலாய் செய்கிற காலத்திலே எலியா எழுப்பப்பட்டான். 17வது அதிகாரம் 1 வசனத்துல தான் எலியா முதல்ல வரார். அதுக்கு மேல இருக்கிற 5 வசனங்கள் தான் சொல்லுது என்ன காலம் அப்படின்னு. இந்த காலத்தில் எலியா எழுப்பப்படுகிறார். எப்படி எழுப்பப்படுகிறார்? இந்த ஜனங்கள், இந்த ராஜா தான் முட்டாத்தனமா ஏதோ செய்யறான். ஜனங்களுக்கு எங்க போச்சு அறிவு? ஜனங்கள் சரியா இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் கெட்டு போகவும் கர்த்தர் பதைக்கிறார். அப்ப இவங்களை திருப்பணும்னா ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ போ ராஜாவை பாருன்னு அனுப்பி வைக்கிறார் எலியாவை. எலியா ஒரு சாதாரணமான ஆள். போறாரு, ராஜாவை பார்க்கிறாரு. நான் சொல்லுகிற வரைக்கும், அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அந்த வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அது நடந்துருச்சு. 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு, மழை வரல. மழை இல்லாமல் 3 வருடம் ஒரு தேசம் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட பஞ்சத்தை சந்தித்திருக்குன்னு பாருங்க. ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லைன்னு சொல்றாங்க. பச்சை புல்லை பார்த்து அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருந்தது. பச்சை புல்லே இல்லை. இருக்கிற தானியங்களை வச்சு சாப்பிட்றாங்க. இருக்கிற மிருகங்களை அடித்து அடித்து சாப்பிடுகிறார்கள். அப்படிதான் அவங்க அந்த 3 வருஷத்தையும் கழிக்கிறார்கள். இருக்கிற தட்டுமுட்டு சாமான்கள், நகை நட்டுகளை வேறு நாடுகளிடம் விற்று அங்கிருந்து தானியங்களை வாங்கி தின்றார்கள். இப்படி தான் சாப்பிட முடியும். எவ்வளோ விற்க முடியும், எவ்வளோ வாங்க முடியும்? சாப்பிட்டா தானே பிழைக்க முடியும். 3 வருஷம் ஆச்சு. ஆகாப் ராஜா, நம்மகிட்ட இருக்கிற இந்த தடவாளங்களில் இருக்கிற குதிரைகளையாவது காப்பாற்றணும். ஏன்னா எதிரி நாட்டுக்காரன் போர் எடுத்து வந்துட்டான்னா நம்ம அவனை சந்திக்கணும்னா இந்த குதிரைகளுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல. இந்த குதிரைகளையாவது நாம் காப்பாற்ற வேண்டும். பச்சை புல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு ஓபதியாவை அனுப்பிச்சு வைக்கிறார். அதே நேரத்தில் எலியாவுக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். 3 வருஷம் ஆன பின்னாடி தான் கொடுக்கிறார். 18வது அதிகாரத்தில் 1 வசனம் இருக்கு. 1 வசனம் இருக்கு. எப்படி சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய அநேக நாள் சென்ற பின்பு 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். 3 வருஷம் ஆச்சு. இப்போதான் எலியாவை அனுப்பி வைக்கிறாரு. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. 3 வருஷம் என்ன செஞ்சாரு? 3 வருஷம் இவர் கேரி ஆற்றங்கரையில் கொஞ்ச நாள் இருந்தார். அங்கேருந்து ஆண்டவர் போஷணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாரு. சாரிபாத் விதவையின் வீட்டில் போய் தங்கியிருந்தார். சாரிபாத் விதவையின் வீட்டில் தங்கியிருந்து அப்படியே இங்கிட்டு வர்றாரு. சாரிபாத்து கரெக்டாக நம்ம எசபேலுடைய தேசத்திலே இருக்கிற ஒரு நகரம் கூட இல்லை, ஒரு கிராமம். எசபேலினுடைய தேசத்தில், எசபேல் எந்த ஊர்ல இருந்து வாழ்க்கைப்பட்டு வந்தால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். 16 வாசிக்கிறேன், 16:30 வாசிக்கிறேன். நோபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினான்.
எந்த தேசம்? சீதோனியர். இந்த சீதோனியர் தேசத்துல கேபிட்டல் சிட்டியிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருந்ததான் சாரிபாத். 20 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருந்ததான் சாரிபாத். இவன் பயந்து ஓடி ஒளிஞ்சதே ஏசபேலுக்காக தான். ஆனால் ஒளிய சொன்ன இடம் ஏசபேலின் வீட்டுக்கு பக்கத்துல. ஏசபேல் இருந்த அந்த கேபிட்டல் சிட்டி, அவனுடைய அப்பா இருந்த கேபிட்டல் சிட்டிக்கு 20 கிலோமீட்டர் பக்கத்துல. யாருமே யோசிச்சு பார்த்துருக்குறாங்க, நம்ம தலையாரி வீட்டுக்குள்ள திருடை முகுந்தான்னு சொன்ன மாதிரி, எங்கு அவன் பிடிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே கர்த்தர் அவனை ஒழித்து வைத்தார். 3 வருஷம் அவனை தாழ்மைப்படுத்தி அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருந்தது. அந்த பாடத்துக்கு பிற்பாடு அநேக நாளுக்கு பின்பு எலியாவுக்கு அந்த வார்த்தை உருவானது. அது வரைக்கும் அவர் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தார். வந்து இவர் ஆகாபினத்திலே தன்னை காட்டுகிறார். காட்டி இவர் சொல்றாரு, ஆகாப் கேட்கிறாரு, நீ தானே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது இவர் சொல்றாரு, நான் சொல்றேன், நீ துன்மார்க்கத்திலையும் துன்மார்க்கமா இந்த நாட்டை நடத்திட்டு போற ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, மோசமான நடத்தைக்கு நேராக, வழிபாட்டுக்கு நேராக போறாங்க. இதெல்லாம் கலகம் இல்லை, நான் சொன்னதுதான் கலகமா? இது மாறணும்னா நான் சொன்னதை நீ செய்யணும், வேற வழியே இல்லை, மாறிதான் ஆகணும். ஏன்னா மழை இல்லைன்னா இந்த தேசத்தை நடத்தி கொண்டுட்டு போக முடியாதுன்னு ஆகாபுக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்யணும்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, 950 பேரை வர சொல்லு, 950 பூசாரிகளையும் வர சொல், கர்மேல் மலைக்கு வர சொல், இஸ்ரவேல் ஜனங்களையும் வர சொல், எல்லாரும் அங்கு வரட்டும். நான் ஒரு பலிபீடத்தை கட்டுறேன், அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டட்டும். அவங்க 900 பேரா இருக்கட்டும், நான் ஒத்தையா நிற்கிறேன். விறகை அடுக்கி 2 காளைகளை ஆளுக்கு ஒரு பலிபீடத்தில் வைப்போம். எந்த தெய்வம் அக்கினியினால் நமக்கு உத்தரவு சொல்லுகிறதோ அவர் தெய்வம்னு ஒத்துக்குவோம். இந்த வேலையை நீ செஞ்சேனா மழையை வருஷிக்க பண்ணுவதற்கு நான் கர்த்தரிடத்தில் உத்தரவு பெறுகிறேன்னு கேட்குறார். ஆகாப் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு கர்மேல் பர்வதத்தின் மேலே, மலையின் மேலே 950 தீர்க்கதரிசிகளையும் அழைப்பித்து பலிபீடத்தை கட்ட சொல்லி ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி அது மேலே வச்சு, நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, அக்கினியினால் தேவன் உத்தரவு தரணும்னு சொல்லிட்டார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடி கூத்தாடி கையை கிழிச்சு ரத்தத்தை சொட்டி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவர்கள் தேவன் இறங்கவில்லை. அந்திப்பலி நேரத்தில் எலியா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா, காளையை விறகின் மேலே வைத்து விட்டு 3 முறை 4 குடம் தண்ணியை ஊற்ற சொல்றாரு. அது மேல விறகும் காளையும் ஊறி போகிற அளவுக்கு தண்ணி ஊற்ற சொல்றாரு. வாய்க்காலை சுத்தி கட்டி வச்சிருக்கிறாரு. வாய்க்காலையும் தண்ணியை ஊற்றி நிரப்புறாரு. நிரப்பி இப்ப ஜெபம் பண்ணுகிறார். வானத்திலிருந்து அக்கினி வந்து சர்வாங்க தகன பலியையும் விறகையும் கல்லையும் மண்ணையும் பட்சித்தது, தண்ணீரை நக்கி போட்டதுன்னு இருக்கும். 38வது வசனம். கல்லு மண்ணை கூட விட்டு வைக்கல. இதுதான் சம்பவம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இதே இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து கொண்டு 950 மந்திரவாதிகளையும் வெட்டி கொன்றார். இந்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் இந்த கதைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்டினுடைய சுருக்கம். இப்போ இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்குவோம். நமக்கு முன்னாடி 1008 எதிர்ப்புகள் இருக்கலாம், பஞ்சகாலம் இருக்கலாம், மழை இல்லாத சூழல் இருக்கலாம், என் வாழ்க்கையிலே நான் செழிப்பை பார்க்க முடியாத தடைகள் இருக்கலாம், பல வருஷமா எனக்கு அடிமேல் அடிமட்டு தான் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நான் நினைத்த காரியம் எனக்கு கைகூடி வரவில்லை அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் பலிபீடத்தை செப்பனிடுங்கள், உங்கள் பலிபீடத்தை செப்பனிடுங்கள். 30லிருந்து 32 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, அவர் செய்த முதல் வேலை என்னன்னா, பலிபீடத்தை செப்பனிட்டார். பலிபீடத்தை செப்பனிட்டார்.
30வது வசனம், பலிபீடத்தை செப்பனிட்டார். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். முதல் வார்த்தை, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். 100 வருஷம் ஆச்சுங்க பலிபீடத்தில் பலியிட்டு. ஆகாப் ராஜாவோட அப்பாவும் இதே கேஸ் தான். 100 வருஷத்துக்கிட்ட ஆச்சு கர்த்தருடைய பலிபீடத்திலே பலியிட்டு. பலிபீடம் எல்லாம் உடைந்து சிதைந்து கிடக்கிறது. எலியா பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அலட்சியமா விட்ட நம்முடைய ஆதி அன்பை திரும்ப கட்ட வேண்டும். அலட்சியமா விட்டுட்டோம்ல பல விஷயங்களை. நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே என்னென்ன வைராக்கியங்களை கர்த்தருக்கு கொண்டிருந்தோமோ அந்த வைராக்கியங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கான்னு யோசிங்க. இல்லைன்னா திரும்ப கட்டுங்கள், செப்பனிடுங்கள். புது பலிபீடத்தை கட்டுங்கள்னு கர்த்தர் சொல்லல, எலியா சொல்லல. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, நாம உடைச்சு போட்ட நம்முடைய இழிவான ஆதாயத்துக்காக இல்லாமல் போக பண்ணின பலிபீடங்களை எல்லாம் நாம திரும்ப செப்பனிட வேண்டும், சரி செய்ய வேண்டும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அலட்சியப்படுத்தின நம்முடைய கிறிஸ்தவ முறைமைகளை திரும்ப கொண்டுட்டு வாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம விட்டோம்ல, அதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வாங்க. சாப்பிடும்போது ஜெபிக்கிற பழக்கம் ஆரம்பத்தில் இருந்ததுன்னா திருப்பி கொண்டுட்டு வாங்க. அதிகாலை ஜெபம் ஆரம்பத்தில் இருந்ததுன்னா திருப்பி கொண்டுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 4 அதிகாரங்களாவது வாசிப்பேன், அரை மணி நேரமாவது முழங்கால் போட்டு நிற்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்திருக்குமானால் அதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வாங்க. நீங்கள் தகர்த்த பலிபீடங்களை செப்பனிடுங்கள், செப்பனிடுங்கள். அது எப்படி செப்பனிடுறாராம்? இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபினுடைய புத்திரர்களின் எண்ணிக்கைக்கு தக்கதாக 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டினார். பலிபீடமே அப்படிதான் கட்டுவாங்க. கீழே கொஞ்சம் கொஞ்சம் கல் வச்சிருப்பாங்க. வெறும் 12 கல்ல கட்டுறதில்ல. பிரதானமாய் பலி வைக்கப்பட வேண்டிய இடத்துல 12 கற்கள் தட்டையா வச்சிருப்பாங்க, தட்டு மாதிரி. அந்த 12 கற்கள் 12 கோத்திரங்களை குறிக்கும். இப்ப அந்த கல்லெல்லாம் செதறி போய் கிடக்கு அங்கங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். இது ரூபன் கோத்திரம், இது தான் கோத்திரம், இது யோசுவாவின் கோத்திரம், இப்படி ஒவ்வொருத்தரையா சேர்க்கிறார். 12 கோத்திரங்களுடைய கல்லையும் மேலே எடுத்து அந்த பலிபீடத்தை அவர் கட்டி முடிக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம் குடும்பத்தாரை ஒன்று சேர்க்க வேண்டும். நம்ம குடும்பத்தாரை ஒன்று சேர்க்கணும். நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை முந்தி அன்பு கூர்ந்தார். உங்களை முந்தி அன்பு கூர்ந்தார். நீங்க எல்லா வகையிலேயும் அவர்களுக்கு முன்மாதிரியாகவும் அவர்களை ஒன்றிணைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவங்கள ரட்சிப்புக்குள்ள இப்ப நடத்த முடியாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு 4-5 அண்ணன் தம்பி இருக்கலாம், அக்கா தங்கச்சிகள் இருக்கலாம். அவங்க சண்டைக்கு அப்படி எப்பவுமே எத்தனமா கூட இருக்கலாம். ஆனா நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பல்லவராஜ்யம் அவர்களுடையது. மாற்றி சொன்னாலும் அது பொருத்தமாக தான் இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன்னு சொன்னவர் தான் நம்முடைய கர்த்தர். நம்ம சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக சிப்ளிங்ஸோட நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுவும் எ கைண்ட் ஆஃப் ஆல்டர் தான். இதுவும் ஒரு வகையான பலிபீடம் தான். நம்முடைய உறவுகளை உடைச்சிக்கிட்டு போகிறது கர்த்தர் விரும்பாத ஒன்று. நம்முடைய உறவுகளை உடைத்து கொண்டு போவது கர்த்தர் விரும்பாத ஒன்று. இளையகுமாரன் கதை நமக்கு தெரியும். இளையகுமாரன்ட்ட இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கட்டுப்பாடை விரும்பவில்லை, தகப்பனுக்கு கீழே வாழ விரும்பவில்லை. இவ்வளவுதான். தகப்பனுக்கு கீழே வாழ விரும்பவில்லை. இவனை விட்டு வெளியில போயிடணும்னு நினைச்சான். அதுதான் அவன் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது. தகப்பனை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கக்கூடாது. குடும்ப பிணைப்பை விட்டு உடைச்சிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. எங்கேயாவது போயிருந்தா நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லவும் செய்யாதீங்க, நினைக்கவும் செய்யாதீர்கள்.
நான் தனியாக ஹாஸ்டலில் படித்தா தேறிடுவேன், நான் உருப்பட்டுருவேன், இவங்க இம்சை இல்லாமல் இருப்பேன், இப்படி நினைத்தாலே அது சத்ருவினுடைய வித்து. நம்ம தான் கவனமாக இருக்கணும். வேற வழி இல்லாமல் நம்ம போய் அங்கே இருக்கிறோன்னா அது ரெண்டாவது. இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பிரிகிறேன்னா இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஒற்றுமையை நாம் திருப்பி கொண்டுட்டு வரணும், இதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னொன்று, டிபெண்டன்ஸ் வேணும் கர்த்தர் இடத்துல. பலிபீடம் அப்படின்னா நான் உங்களை நம்பி இருக்கிறேன் கர்த்தாவேன்னு சொல்றது தான் பலிபீடம். பலிபீடம் என்பது உடன்படிக்கை. ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணி பலிபீடத்தை கட்டினான். யாக்கோபு உடன்படிக்கை பண்ணி பலிபீடத்தை கட்டினான். பின்னாடி நாட்களிலே தேவாலயங்கள் கட்டப்பட்ட போது அந்த பலிபீடத்திலே செய்யப்பட்டது குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி. என்ன இந்த பலியெல்லாம் எதற்குன்னா கடவுளுக்கும் எனக்குமான இடைவெளியை சுருக்குவதற்கானது. இந்த பலிபீடம் தேவனுக்கும் எனக்குமான இடைவெளியை சுருக்குவது தான் இந்த பலிபீடம். அந்த லென்த் ஆக்கிட்டே போகக்கூடாது. அந்த இடைவெளி சுருக்கத்தை நம்ம கொண்டுட்டு வரணும். ஒரு டிபெண்டிங் லைஃப்பை நம்முடைய வாழ்க்கையிலே எக்ஸிபிட் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கர்த்தர் தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன்னு அர்த்தம். அந்த பலிபீடங்களை நம்ம திருப்பி கட்டணும். அவரும் நானும் சந்திக்கிற இடமே பலிபீடம் தான். எனக்காக ஒரு பலிபீடத்தை கொல்கதாவிலே கட்டி தன் சொந்த இரத்தத்தை சிந்தி என்னோடு கூட அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் நமக்கு அந்த பலிபீடத்தில் கூட பக்கத்தில் நிற்கணும்னு தோணலை. நம்ம உடைச்சு போட்டுட்டு வர்றவங்களா இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும். எலியா எழுப்பப்பட்ட காலத்தை சொன்னேன். பாகால்கள், அருவருப்புகள், விபச்சாரம் நிறைந்திருந்த காலம், சாபங்களை துணிகரமாய் செய்கிறவர்கள் இருந்த காலம். அப்ப இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வரணும். நமக்குள்ளே இருந்த பாவங்கள், நமக்குள்ளே இருந்த பாகால்கள், நமக்குள்ளே இருந்த அருவருப்புகள், இது எல்லாத்தையும் ஏறக்கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை அண்டி சேருகிறவர்களாக நாம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். செப்பனிடுவோம். இதுதான் அவர் நமக்கு சொல்லி தருகிற முதல் காரியம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? விசுவாசியுங்கள்னு சொல்றாரு. விசுவாசியுங்கள். எப்படி விசுவாசிக்கணும்? அக்கினியினால் உத்தரவு தருகிற தேவனே தேவன். இவ்வளவுதான் அங்க நடந்த டீலிங். அக்கினியினால் உத்தரவு செய்கிற தேவனே தேவன். இவ்வளவுதான் அங்க நடந்த டீலிங். வெறும் அக்கினியை அனுப்பி அந்த விறக பத்த வச்சிட்டாலே அவர் கர்த்தர். அதை கூட பாகால்களின் தேவன் செய்யவில்லை. 950 பேர் ஆடி பாடி ரத்தம் சிந்தி கும்மாளமிட்டு கூத்தடித்து என்ன பண்ணினாலும் அங்கே பாகால் இறங்க முடியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல எந்த அசுத்த ஆவிகளும் கிரியை செய்ய முடியாது. ஒரு பரிசுத்தவான் தான் நிற்கிறான். ஒரு பரிசுத்தவானின் நிமித்தம் கர்த்தர் அங்கு பலமாய் இறங்கி இருந்தார். அதனால தான் எந்த தேவர்களும் செயல்பட முடியவில்லை. ஒரு அக்கினியை உருவாக்குறது ரொம்ப சின்ன விஷயம். இந்த மந்திரவாதிகளுக்கு ரொம்ப சின்ன விஷயம் இந்த மந்திரவாதிகளுக்கு. ஆனா அவர்கள் செயல்பட முடியவில்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தவான் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். உங்கள் நிமித்தமாக பல சாபங்களை, பல கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். உங்க வீடுகளில் நீங்கள் இருக்கிறதுனாலே உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கிறது. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் இல்லாது இருக்கிறது. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் பல சாத்தான்கள் தலையாட்ட முடியாம அப்படியே அடங்கி போய் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறது நம்ம வீட்டில் நம்மளால தான். உங்கள் பிரசன்னத்தினாலே, என் பிரசன்னத்தினாலே, நம்மோடு இருக்கிற தேவனாலே. 450 பூசாரிகள் எவ்வளவு வல்லமையா அவங்க காரியங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் 950 பூசாரிகள். ஆனால் ஒற்றை மனிதனாய் ஒரு தேவனை வைத்து கொண்டு சகலரையும் முறியடித்தான் எலியா. இப்ப என்னாச்சு? விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்னா, என் தேவன் இந்த விறக எரிக்கிறதுக்கு இல்லை, விறக இல்லாம போக பண்ற அளவுக்கு அக்னியை கொண்டுட்டு வர்றதுக்கு போதுமானவன் அவன் நம்பினான்.
அதனால தான் என்ன செய்கிறான்னா தண்ணியை ஊற்றுங்கன்றான். கர்மேல் மலையில் ஏறி தண்ணியை ஊற்றணும்னா எவ்வளவு சிரமம், கீழேருந்து தண்ணி கொண்டு வரணும். இது பஞ்சகாலம், பச்சை புள்ளையே பார்க்க முடியல, தண்ணி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசம் அவனுக்கு எவ்வளவு பலமாக இருந்திருந்தா ஊர்ன கட்டையையும் கர்த்தர் எரிக்க வைப்பார். தண்ணியை கூட கர்த்தர் விட்டு வைக்க மாட்டான்னு தெரிஞ்சனால தான் வாய்க்காலிலேயும் தண்ணீரை நிரப்பினான்னு இருக்கும். அடுத்த வசனத்தில் இருக்கும், வாய்க்காலிலேயும் தண்ணீரை நிரப்பினான். சும்மாலாம் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார், எல்லாம் பட்சிக்கப்பட்டது, தண்ணீர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்படியே ஒரு நாக்கு வந்து நக்கிட்டு போன மாதிரி சுத்தர தொடச்ச மாதிரி இருக்கு. என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எது மனுஷனால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை நடப்பிக்கிறவர் கர்த்தர்னு நம்புறது தான் என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இவர்கிட்ட இருந்தது. சாத்தியம் இல்லாததை கர்த்தர் சாத்தியமாக்கி தருவார் நம்பணும். சாத்தியம் இல்லாததை கர்த்தர் சாத்தியமாக்கி தருவார் நம்பணும். இதுதான் நாம வைத்திருக்க வேண்டிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை இந்த எலியா கொண்டிருந்தார். இன்னொன்று, நம்மெல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும். 31வது வசனத்தில் அது ஒரு தடவை வாசிச்சோம்னா அவர் எவ்வளவு ஆணித்தரமா, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்தார். என்ன சொல்ல வர்றாரு? யாக்கோபு வாக்குதத்தம் பண்ணப்பட்டவன், நீங்களும் நானும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர்கள். நான் வாக்குதத்தம் பண்ணப்பட்டவன் என்பதை விசுவாசிச்சாதான் தேவனுடைய அற்புதம் அங்கே விளங்கும். அதை நம்பினதுனால தான் அவர் 12 கோத்திரங்களுக்கான கற்களை எடுத்து அடுக்கி வைக்கிறார். இப்போ ரெண்டாவது அவர் செஞ்சது என்னன்னா, வாக்குதத்தத்தின் பிள்ளைகள் நாங்கள்னு அவர் விசுவாசிச்சார். சாதகம் இல்லாததையும் கர்த்தர் நடத்தி தருவார்னு ஒரு விசுவாசம், எனக்கு வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எனக்கு தான் அப்படின்னு நம்புறதும் ஒரு விசுவாசம். மூணாவது ஒரு விசுவாசம் என்ன இருந்தது தெரியுமா? கொடுக்கறதுலே ஒரு விசுவாசம். குடிக்கவே தண்ணி இல்லை, குடங்குடமா தண்ணியை ஊத்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்க வைத்தான். இவன் கொண்டுட்டு வந்து ஊத்தல, ஊத்துங்கன்னு சொன்னான், எல்லாரும் கொண்டாந்து ஊத்துனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இருந்ததிலே அவர்கள் கொண்டாந்து ஊத்துனாங்க. அவங்க குடிக்க வச்சிருந்ததை தான் கொண்டாந்து ஊற்றிருப்பாங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவர் எனக்கு நிறையா கொடுத்தா நான் நிறையா கொடுப்பேன் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு குறைவாக கொடுத்தாலும் அதில் நிறைவாக கொடுங்க. இதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு கர்த்தர் குறைவாக கொடுத்தாலும் நிறைவாக கொடுங்கள். கொடுக்கும் போது தான் விசுவாசம் வளரும். நாளைக்கு எனக்கு கர்த்தர் தருவார்ன்ற எண்ணம் விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு எப்படி என்னால் கொடுக்க முடியும்? ஏழை விதவை காணிக்கை போட்டால், காணிக்கைனாலே நம்ம ஏழை விதவை தான் எடுத்துக்கிறோம். எப்படி அவள் காணிக்கை போட்டா? தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாள். இப்போ என்ன விசுவாசத்தில் அவள் போட்டிருப்பா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கர்த்தர் எனக்கு சாப்பாடு வேலையை பார்த்துக்குவார். இந்த எண்ணம் அவளுக்குள்ள இல்லைன்னா அந்த பணத்தை போட்டிருக்க முடியுமா? முடியாது. நாளைக்கு கர்த்தர் கொடுப்பார் என்கிற திண்ணம் எனக்குள்ள இருந்தாதான் என்னால் காணிக்கையை சந்தோஷமாக கொண்டுட்டு வர முடியும். கொடுக்கிறவர்களா அவங்கள மாத்தினார் இந்த எலியா. கொடுத்து தேவனை விசுவாசிக்க வேண்டும். நாளைக்கு எனக்கு அவர் நன்மை செய்வார், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்கும்போது தான் வரும். அதனால தான் கொடுக்கிறத ஒரு செஷனாக இங்கே வச்சிருக்கிறோம். உங்களை கட்டாயத்தின்படி போட சொல்றதுக்காக இல்லை. கொடுப்பது உங்களை நீங்கள் சமர்ப்பிப்பதற்கும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிடுவதற்குமான ஒரு அடையாளம். அதனால தான் இங்கே வரிசையில் வந்து உங்களுக்கு காணிக்கை செலுத்த சொல்கிறாங்க. சில சபைகளில் பையில் வாங்குவாங்க, இட நெருக்கடியினால் வாங்குறாங்க. வேதத்தின்படி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதை நம்ம சபை ஃபாலோ பண்ணுது. ஒருவேளை நம்ம சபையும் இடங்கொள்ளாமல் போகும்படி நெருக்கமான ஆத்மாக்களை கொண்டிருந்தா ஐயோ நகர்த்தி கொண்டுட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும், நம்மளும் பையில் தான் எடுக்க போகிறோம். அது சூழலை பொறுத்து. ஆனால் கொண்டு வந்து போடுவதை கர்த்தர் விரும்புகிறார். வாங்க வந்து கொண்டு வந்து உங்களுடைய காணிக்கைகளை கொண்டுட்டு வாருங்கள். கர்த்தர் எப்படி செயல்படுவார் தெரியுமா? அந்த 2 வேலையும் செய்யும்போது ரொம்ப அவருடைய கிரியை ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்வார்னா 18:1 அவர் வார்த்தையை அனுப்புகிறார்.
18:1 அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் எலியாவுக்கு வார்த்தையின் வழியாக பேசுகிறார். நீ போன்னு அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னா, எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை சிங்கிளாக தைரியமாக ஒரு இடத்துல நிப்பாட்டுவார். 950 பேர் பிளஸ் ஒரு ராஜா, ஒரு மோசமான ராணி. இந்த 952 பேருக்கு முன்பாக ஒற்றை நபராய் கர்த்தர் ஒருவரை தனது ரெப்ரசன்டேட்டிவா நிறுத்துறார். எப்பேற்பட்ட மேன்மை பாருங்க. ரெண்டாவது, அவர் என்னை தனியா நிறுத்துவார். நிறைய நேரங்களில் நீங்கள் ஏதாவது பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, என்னை எப்படி கர்த்தர் கைவிட்ட மாதிரி இருக்கு, நான் தன்னந்தனியாக நிற்கிறேன், என் கூட நிற்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருத்தமே படாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் நிற்கிறதுனால தான் உங்களை தனியாக வச்சிருக்கிறார். எந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் தனியாக செய்யணும்னு கர்த்தர் நிப்பாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் 952 பேரையும் மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு எதிராக நிற்கிற எவருடைய ஆயுதமும் வாய்க்காது, எவருடைய வாய்ச்சொல்லும் பலிக்காது. கர்த்தர் உங்களோடு நிற்பார். மூணாவதா அவர் செய்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தோக்கடிச்சிருவார். அக்கினி வானத்திலிருந்து எலியாவுக்காக இறங்குவதற்கு முன்னமே அவர்கள் தோற்று போனார்கள். அக்கினி வானத்திலிருந்து எலியாவுக்காக இறங்குவதற்கு முன்னமே அவர்கள் தோற்று போனார்கள். எலியா ஜெயிச்சதுனால அவங்க தோற்று போகல, அவர்கள் தோற்று போனதினாலும் எலியா ஜெயிக்கவில்லை. அவர்கள் தோல்வி அவர்களால் வந்தது. அவர்கள் தோல்வி அவர்களால் வந்தது. எனக்கு ஜெயத்தை தான் கட்டளையிடுறாரு, ஆனால் என் ஜெயத்தை பார்க்கும் முன்பே அவர்கள் தோல்வியை நான் பார்க்கும்படி என்னை கர்த்தர் நிறுத்துவார். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாருடைய தோல்வியையும் நம்முடைய கண்கள் பார்க்கும். எங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் நான் பதில் செய்வேன்னு சொல்லுகிறவர் நம்முடைய கர்த்தர்னா, எனக்கு ஒரு டம்ளர்ல தீமை செய்தா கூட அவர் பதில் செய்கிறவர். எல்லாமே வைஸ் வர்சா தான். நன்மை செய்தால் நன்மை செய்கிறார்னா, எனக்கு தீமை செய்தவனை எப்படி கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார்? எனக்கு விரோதமாய் இருக்கிறவனை கர்த்தர் எப்படி பார்த்து கொண்டிருப்பார்? அவர் அவர்களுக்கு பதில் செய்வார். ஏன்னா பதில் செய்கிறவர் கர்த்தர். அவர் பதில் செய்கிறவர் கர்த்தர். ரோமர்ல வாசிச்சோன்னா பதில் செய்கிறவர் கர்த்தர். அவர் பதில் செய்வார். நீங்களும் நானும் பதில் செய்யலாம் முடியாது, அவர் பதில் செய்வார். இவன் பார்த்து கொண்டிருக்க 950 பேர் தோத்து போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க 950 பேர் தோத்து போறாங்க. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூசாரிகள் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொன்னாங்களோ அவர்களே இவர்களை வெட்டி கொள்ளும் அளவிற்கு அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவார். கர்த்தர் திருப்புவார். கர்த்தருடைய கிரியை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது 2 தான். ஒன்று, பலிபீடத்தை புதிதாக கட்ட வேண்டும், மன்னிக்கணும், பலிபீடத்தை சரி செய்ய வேண்டும். 2வது, நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே போக வேண்டும். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் 30வது வசனத்துல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுவார். 30வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கரெக்டா அவர் அப்படி கூப்பிடுவார் பாருங்களேன். என்கிட்டே வாருங்கள். நான் தனியாள் இல்லை, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. ஏன் கிட்ட வர சொல்லுகிறார்? ஏன் கிட்ட வர சொல்லுகிறார்? எல்லாரும் இதை பாருங்க. நம் கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை பார்க்கும்படியான கண்களை நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கும்படி செய்வார், அவர்கள் கொண்டிருக்கும்படி செய்வார். சரி, இப்போ இந்த 2வது விஷயம் விசுவாசிக்கணும்னு சொன்ன இல்லையா? 3வதா ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபியுங்கள். ஜெபியுங்கள். ஆயக்காரன் பரிசேயன் போலலாம் இல்லை. ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் புதிய ஏற்பாட்டில் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெபம் பண்ண போகும்போது பரிசேயன் சொல்கிறாரு, நான் தான தர்மம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், இப்படியெல்லாம் தன்னுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வரார். ஆயக்காரன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, கர்த்தாவே என் மேல் கிருபையாயிரும்னு கேட்கிறார். ஆயக்காரனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, பரிசேயனுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. நம்முடைய ஜெபம் தற்பெருமை உள்ளதாக இருக்கக்கூடாது.
நம்முடைய ஜெபம் தற்பெருமை உள்ளதாக இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்முடைய அறிவை எல்லாம் ஜெபத்தில் காட்டணும்னு நினைக்கிறோம். டோன்ட் டூ. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளிலே சுருக்கமாய் திருத்தமாய் ஜெபியுங்கள், போதும். Don't elaborate your prayers. When you are praying with your God personally, you can speak whatever you want. கர்த்தரோடு தனி ஜெபத்தில் இருக்கும்போது இப்படி வார்த்தைகளை அளப்புறீங்களான்னு யோசிங்களேன், இருக்காது. ஏன் ஆட்களுக்கு முன்பாக நம்ம அளப்புறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நாம் ஜெபிக்க சொன்னோம்னா நம்ம வார்த்தைகளை அளப்பாம, தற்பெருமை சொல்லாம, என் அறிவை எல்லாம் மற்றவர்களுக்கு காட்டணுன்ற எண்ணத்தை தவிர்த்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? நீர் என் தேவன் என்று இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் உமது ஊழியக்காரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும், நீரே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர் கேட்டதே 4 தான். நீர் என் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும், நீர் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மறுபடியும் திரும்புவார்கள், திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். 4 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் அங்கே உள்ள இருக்கு. நம்ம நிறைய நேரங்களில் எதையாவது கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட நீங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை இவர்களுக்கு காட்டும். போதும், இதுவே பெரிய ஜெபம். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை இவர்களுக்கு காட்டும், நான் உமது பிள்ளை என்பதை இவர்களுக்கு காட்டும், நீர் என் தேவன் என்பதை இவர்களுக்கு காட்டும், நீரே கர்த்தர் என்பதை இவர்களுக்கு காட்டும், இவர்கள் மனமாற வேண்டிய அத்தியாவசியத்தை இவர்களுக்கு உணர்த்தும். இதை விட என்னங்க பெருசா ஜெபம் வேணும்? தற்பெருமை இல்லாமல் கர்த்தரை முக்கியப்படுத்திய ஒரு ஜெபம். இன்னைக்கு காலையில் சொன்னாங்க தற்பிரியர்னா செல்ஃப் லவர், லவ்விங் ஓன் செல்ஃப். அவர் சரியான எக்ஸாம்பிள் சொன்னார். செல்ஃபி எடுக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டார். தற்பிரியர், செல்ஃபாக லவ் பண்ணுறவங்க, தன்னைத்தானே அதிகமாய் நேசிக்கிறவர்கள் செல்ஃபி எடுத்துக்குவாங்க தான். அதனால் செல்ஃபி எடுக்கிறவங்க எல்லாம் தற்பிரியர்னு அர்த்தம் இல்லை. சில கட்டாயங்களும் இருக்கும், எடுக்க வேண்டிய நிர்பந்தங்களும் இருக்கும். தனியாக தன்னை மட்டுமே எடுத்துக்கொண்டே இருக்கு. அவங்க கேலரியை பார்த்தா அவங்க ஃபோட்டோவே 100 இருக்குன்னா அவங்க கொஞ்சம் தற்பிரியர் தான். அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஜெபத்தில் கூட இந்த தற்பிரியம் இருக்கக்கூடாது. என்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் போது கர்த்தர் இறங்குகிறார். அவர் வேலையே என்ன? அவர் தெய்வம் என்பதை இந்த ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பது. அதை அவர் செய்வார். அதை செய்யுங்கன்னா இவர் ஜெபம் பண்ணுறாரு. இவர் ஜெபம் பண்ணினார். இன்னொரு விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பஞ்சத்திலேயும் அவர்கள் கொடுத்து ஜெபித்தார்கள். சர்வாங்க தகன முடியல காலை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை தண்ணி வச்சா கூட அதையும் சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். தண்ணீரையும் அவர் விட்டு வைக்கவில்லை, தண்ணீரையும் கர்த்தர் நெருப்பினால் நக்கி போட்டார்னு இருக்கு. நீங்கள் கொடுப்பது விலை உயர்ந்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்ததை நீங்கள் கொடுக்கும்போது அதையும் அவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார். ஆஃப்டர் ஆல் தண்ணி தானே நினைக்கிறோம். அந்த வெப்பத்தின் சூடுல தண்ணி காணாம போச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர் வெறுமனே நெருப்பை அனுப்பி விறகை பற்ற வைத்திருந்தாலே அவர் கர்த்தர். அங்க அப்படிதான் டீலிங். ஆனால் அவர் ஏன் அந்த தண்ணியை ஏற்றுக்கொண்டார்னா, அவர்கள் கொடுத்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதனால தான் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கோ நான் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். சும்மா ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அள்ளிக்கிட்டு வாங்க. உங்களால் என்ன மேக்சிமம் முடியுமோ கொண்டாந்து கொடுங்க. நத்திங் ராங். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மிகுதியாய் கொடுப்பார். நான் கொடுக்கறத பற்றி மோஸ்ட்லி பேசுகிறதே இல்லை. ஆனால் உங்கள் திராணிக்கு மேலே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை கர்த்தர் ஹானர் பண்ணுவார். அளந்து கொடுக்காதீங்க. இது என் சம்பளம், இது என் தசமபாகம், இவ்வளவு கொடுப்பேன், இவ்வளவு பஸ்ஸு, அவ்வளவு காரு, இவ்வளவு, இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் அளந்து கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? நீங்கள் அபரிமிதமாக கேட்குறீங்கல்ல, கர்த்தருக்கும் கொண்டாந்து கொடுங்க அபரிமிதமாக. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்.
அவர்கிட்ட கொடுக்கும்போது கணக்கு பார்க்கலைன்னா உங்கள்கிட்ட கொடுக்கும்போதும் அவர் கணக்கு பார்க்க மாட்டார். அவர்கிட்ட கொடுக்கும்போது கணக்கு பார்த்தீர்கள்னா அவரும் கணக்கு பார்ப்பார். ஞாபகம் வச்சுக்குவோம். கொடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் அந்த இடத்துல ஜெபத்துக்கு பதில் வருகிறது. பரத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. பரத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. அது பத்த வைக்கிற அக்கினியா இல்லை, மரம் இல்லை, காலை இல்லை, கல் மண்ணெல்லாம் சுட்டு ஒரு மாதிரி வெந்து போச்சு. அந்த ஆல்ட்ரே வெந்து போச்சு. தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லை. வாய்க்காலில் ஓடின தண்ணீர் முதற்கொண்டு இல்லை. கர்த்தர் சகலத்தையும் சுகந்த வாசனையாக எடுத்துக்கொண்டார். அப்பதான் நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் பரத்திலிருந்து அக்கினியை அனுப்புகிறார். இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? லட்சோப லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் 952 பாகால்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தான் ஒருவரே தேவன் என்பதை பிரகடனப்படுத்திட்டார். இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து 39 முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. பின்னாடி நம்ம அதே அதிகாரத்தில் அதே அடுத்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சோம்னா 18வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்தில் மழை பெய்தது. மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். பெருமழை உண்டாயிற்று. நீங்களும் நானும் நினைச்சு பார்க்காத மழை. ஒரு மழைக்கு தானே நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு வேணும், நீங்கள் விரும்பினது நடக்கணும்னு தானே எதிர்பார்த்தீங்க. அதை கர்த்தர் கொடுக்கிறார். அதை எப்படி கொடுப்பாரு? நீங்கள் இதை செய்யும் போது, உங்கள் பலிபீடத்தை சரி செய்யும் போது, உங்கள் மன்னிக்கணும் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வர்த்திக்கப்படும் போது, மூணாவது நீங்கள் செபிக்கும் போது, இந்த 3 விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மழையை ஓய பண்ண மாட்டார். அது பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு சகலமும் நடக்கும். நீங்கள் எண்ணி இருக்கிற காரியங்களை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு தந்தருள்வார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொண்டு வருவார். உங்களை மடங்கடிக்க பண்ண நினைக்கிற ஒவ்வொருவரையும் முறியடிப்பார். யாரை கொண்டு உங்கள் கண்ணை குத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை கொண்டு அவர்கள் கழுத்தை அறுப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இதே லட்சோப லட்ச இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 950 பேரை பிடித்து கொண்டார்கள்னு இருக்கும். 40-41 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது பிடிச்சுக்குவாங்க. பிடித்து அவரை கீழே கொண்டுட்டு போய் ஒரு ஆற்றங்கரையின் கீழே அந்த 950 மந்திரவாதிகளையும் வெட்டி கொள்வார்கள். எவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடினார்கள்? இந்த ஜனங்களை வைத்துக்கொண்டு. அதே ஜனங்களை அவர்களுக்கு நேராய் திருப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். ஷார்ட்டா இதை ஒரு வரியில நான் உங்களுக்கு சொல்றேன், பிரசங்கத்தை முடிச்சுக்குவோம். என் காரியத்தை செப்பனிட்டு கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து தற்புகழ்ச்சியற்ற ஒரு ஜெபத்தை செய்கிறவனாய் நான் இருக்கும்போது என் வாழ்விலே நான் எதிர்பார்த்திருக்கிற நேரத்திலே மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். நன்மையை வருஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 11:64 இதே எலியா சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நீ ஒருத்தன் இல்லை, உன்னை மாதிரி நான் 7000 பேரை வைத்திருக்கிறேன்னு எலியாவுக்கு சொன்னார். நீங்க நினைக்கலாம் நான் தனி ஆளாய் நின்று கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களைப் போல நான் 7000 பேரை இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன். நீங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளுவீர்கள். உங்களை ஒரு திரள் சேனையாய் நான் வைத்திருக்கிறேன்னு இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எதுவும் உங்களுக்கு மட்டுமானதில்லை, இது போல பலரை இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்ல வானம் திறக்கும், நீங்கள் சொல்ல வானம் அடைக்கும். கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விஷயம் உங்கள் திருக்கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில
நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் மழையாய் பொழிவதாக. எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு முன்பாய் ஒடுங்கி போவார்களாக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பலிபீடங்களை சரி செய்து விசுவாசித்து ஆண்டவரே மாய்மாலமற்ற ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்பட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் உமது பிள்ளையாய் பார்க்கட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் நீர் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். அப்படிப்பட்ட சூழலை, வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் விட்டு தருகிறோம். எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.